கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொல்லி நாம் பார்க்கலாம். Praise the Lord. கொலோசியன்ஸ் சாப்டர் 2 வர்சஸ் 15 நாம் பார்க்கலாம். தொரத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான காலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம். Praise the Lord. Having spoiled principalities and powers, he made a show of them openly, triumphs over them and it ன்னு சொல்லி நாம் பார்ப்போம். Praise the Lord. அப்படின்னா தொரத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு ஹல்லேலூயா. ஸோ வெளியரங்கமான காலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம். ஸோ நாம் கற்றுக்கொண்டது என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படி என்பதுதான் இன்றைய கர்த்தருடைய வார்த்தை. Praise the Lord. ஸோ நாம் எதை குறித்து ஜெபித்தாலும் கர்த்தர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி இதை சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உண்மையாகவே நமக்கு வெற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். Praise the Lord. ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை வைத்து வாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.